பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு காசு கொடுத்து வாங்கிய கப், புனித ஈவேராவினுடைய உருட்டுகள், யுனெஸ்கோ நிறுவனத்திலிருந்து ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் நகர்ந்த கதை. இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். நாம் பேசுகின்ற இந்த காணொலி பதிவில் ஏதேனும் புள்ளி விவர பிழை இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஒரு உடன்பிறப்புகள் சுட்டி காட்டினா அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நாம் கேட்போம். அதே போல் நாம் பேசுகின்ற இந்த புள்ளி விவரத்தில் இவர்கள் ஏற்கனவே கட்டவிழ்த்து விடப்பட்ட அந்த பொய்யானது உடைபட்டிருந்தால் நாம் சொல்கிறதை கேட்கின்ற நிலைக்கு அவர்கள் வர வேண்டும் என்று நாம் இதன் மூலமாக கோரிக்கை வைக்கிறோம். தமிழக அரசியல் வரலாற்றிலையும் சரி, சமூக சீர்திருத்த வரலாற்றிலையும் சரி, இன்னும் சொல்லப்போனால் சீர்திருத்தவாதிகளினுடைய பட்டியல் வரலாற்றிலையும் சரி, வேண்டுமென்றே வலுக்கட்டாயமாக ஒரே ஒரு நபர் தொடர்ச்சியாக புனிதப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்போ நாம் சொல்லுறதிலிருந்தே தொடர்ச்சியாக வலுக்கட்டாயமாக ஒரே ஒரு நபர் புனிதப்படுத்தப்பட்டு கொண்டே கொண்டிருக்கிறார். அவர் யார் என்று கேட்டால் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், ஈவே ராமசாமி நாயக்கர் அப்படிங்கிறவர் தான் அந்த ஆள் அப்படின்னு தெரியும். உண்மையில் அவர் எதுவுமே செய்யலை. இந்த சமூகத்திற்கு வேண்டுமென்றே இந்த இனத்தை சாராத நபர்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரு. இந்த இனத்தை சார்ந்தவர்களை, இந்த இனத்தின் மக்களை பழி தீர்த்திருக்கிறாரு. இந்த இனத்தினுடைய மொழியை கொச்சைப்படுத்தியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் ஒரே ஒரு நபர் இந்த அரசியல் தளத்திலேயும் புனிதப்படுத்தப்பட்டே கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கும் எங்களுக்கும் வந்த நாட்கள்ல தான் இந்த மண்ணில் தமிழ் தேசிய அரசியலானது துளிர்விட தொடங்கியது. சரி, தமிழ் தேசிய அரசியல் துளிர்விட்ட காலத்திற்கு முன்னாடி நமது தந்தையார் இருந்தாங்க, அவருடைய தந்தையார் இருந்தாங்க. அப்போ இவர்கள் சொல்லுகின்ற பொய்யெல்லாம் உண்மைன்னு நம்பி இவர்களுடைய பேச்சை நம்பி ஏமாந்தாங்க. அதனால இந்த நபரானவர் தொடர்ச்சியாக புனிதப்படுத்தப்பட்டு கொண்டே வந்திருக்கிறாரு. அப்படி இருந்த சூழல்ல இருந்து நாம ஓரளவு அரசியல் விழிப்புணர்ச்சியோடு இருக்கின்ற இந்த காலகட்டத்திலையும் இவர்கள் விட்டு வைக்கிறார்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க. அவர்கள் இன்னும் அவர்களுடைய பொய்யையும் புரட்டையும் விட்டு வைக்கவில்லை. அவங்க தொடர்ச்சியாக அந்த பொய்யையும் புரட்டையும் கட்டமைத்து கொண்டே கொண்டிருக்கிறார்கள். சரி, இது எப்படி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாதான் இன்றைய தினத்தில் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் ஒரு அறையில் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோட்டாதரணி அவர்கள் வரைந்து கொடுத்த அந்த பெரியாரினுடைய படத்தை திறந்து வச்சுட்டு உரையாற்றி இருக்கிறாரு. உரையாற்றும் பொழுது சில செய்திகளை அவர் வெளியிட்டிருக்கிறாரு. என்ன செய்திகளை வெளியிட்டிருக்கிறாருன்னா, ஒரு நூற்றாண்டு கண்ட புரட்சியாளர்களினுடைய பட்டியலில் தந்தை பெரியாருக்கு எப்பொழுதுமே இடம் உண்டு. அவருடைய திருவுருவ படத்தை இந்த பல்கலைக்கழகத்தில் திறந்து வைக்கிறதுல நான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். பெரியாரின் தேவை இன்றும் உலகமெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் அப்படின்னு அவர் ஏதோ உருட்டி இருக்கிறாரு. அதன் பிறகு அந்த உருட்டலை எடுத்து ரீட்வீட் பண்ணி உதயநிதி ஸ்டாலினும் ஏதோ ஒரு இனத்திற்கான தொடர்ச்சியான சீர்திருத்தத்தை பகுத்தறிவை ஊட்டி இருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லி இவர் உருட்டி இருக்கிறாரு. இன்னும் கூடுதலாக போய் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்னன்னா, இவர் என்னுடைய தந்தை போல, எனது குடும்ப உறவு போல ஈவே ராமசாமி நாயக்கர். நாங்கள் அரசியலில் இருந்தப்போ, நாங்கள் சிறுபிள்ளையாக இருந்தப்போ எங்கள் வீட்டுக்கு அவர் அடிக்கடி வந்திருக்கிறாரு. எங்கள் வீட்டுக்கு அவர் அடிக்கடி வந்திருக்க பொழுது அவருக்கு நான் சோறு போட்ட அனுபவம் இருக்குது. அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன். யார்? ஈவே ராமசாமி நாயக்கருக்கு கலைஞர் பெற்ற மகன் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் வீட்டுக்கு சோறு திங்க போனதாகவும் அவர் இவருக்கு சோறு போட்டதாகவும் அதை நினச்சி பெருமைப்படுறதாகவும் இன்னைக்கு லண்டன் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தினுடைய வளாகத்தில் இருக்கின்ற ஒரு அறையில் பேசியிருக்கிறார். சரி, இதில் என்ன பிழை இருக்குது? ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம்ங்கிறது ஒரு பெரிய வரலாற்று பெருமை மிக்க பழைய தொன்மையான ஒரு பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கின்ற சீர்திருத்தவாதியாக இவர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒருத்தரை படத்தை திறந்திருக்கிறாங்க. இதில் என்ன புள்ளி விவர பிழை இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது தான் இவர்களினுடைய கதையை நாம் சற்று பின்னோக்கி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இதே ஈவே ராமசாமி நாயக்கர் குரூப் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு வேலையை செஞ்சிச்சு. என்ன வேலை செஞ்சிச்சுன்னா, ஈவேராவினுடைய சிந்தனை துளிகள் உலகத்தினுடைய மிக முக்கியமான சிந்தனை துளிகளாக கருதப்பட்டு அவருடைய எல்லா எழுத்துக்களையும் அங்கீகரித்து
யுனெஸ்கோ நிறுவனமானது யுனெஸ்கோவில் பெரியார் என்ற புகழாரத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனித்த தலைப்பை போட்டு அந்த தலைப்பின் அடிப்படையில் ஒரு புத்தகத்தை போட்டு அந்த புத்தகத்தை எல்லா இடத்துலையும் விற்று காசு பார்த்தவர் இந்த திராவிட கழகத்தின் தலைவராக இருக்கின்ற வீரமணி அவர்கள். சரி, என்னடா ஒரு யுனெஸ்கோ நிறுவனம்ங்கிறது ஒரு தொன்மையான கட்டிடங்களை ஆவணப்படுத்தும், தொன்மையான வரலாற்று சின்னங்களை ஆவணப்படுத்தும், பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பிரமிக்கும் அளவிற்கு உள்ள கட்டிடக்கலைகள் எல்லாம் பார்த்து அதனுடைய தொன்மையை அங்கீகரிக்கும். அப்படியெல்லாம் புராதன சின்னங்களை அங்கீகரிக்கின்ற ஒரு நிறுவனம் ஒரு தனி மனிதனுடைய சிந்தனை துளிகளில் புத்தகத்தினுடைய அந்த கருத்துக்களையும் அங்கீகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ நிறுவனத்திற்கு அந்த புத்தகம் இவங்க வெளியிட்ட புத்தகத்தின் அட்டைப்படத்தோடு அனுப்பி வச்சு ஒரு மின்னஞ்சலை செலுத்தி கேட்கும் பொழுது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹூ இஸ் பெரியார், ஹூ இஸ் ஈவேரான்னு ஒரு பதில் அனுப்பிச்சு, இப்படியெல்லாம் நாங்கள் யாரையும் தனி மனிதனுடைய சிந்தனை துளிகளை எல்லாம் நாங்கள் அங்கீகரிக்கின்ற நிலையில் இல்லை. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கட்டிடங்கள் அது மாதிரி அரண்மனைகளில் தான் அங்கீகரிக்கின்ற பொறுப்பு இதுக்கு இருக்குது. அப்போ யுனெஸ்கோவினுடைய பணியே என்னென்னு தெரியாதவர்கள் இந்த வேலையை செய்கிறாங்க, இதை நீங்கள் நம்பாதீங்கன்னு அந்த ஒரு நிறுவனமானது மின்னஞ்சலாக அனுப்பிடுச்சு. அப்போது யுனெஸ்கோவில் பெரியார் அப்படிங்கிறது ஒரு உலக மகா உருட்டு. அந்த காலத்தில் அப்பன் தாத்தன் இருந்த காலத்தில் வேண்டுமென்றே புனிதப்படுத்தப்பட்ட பிம்பமானது இன்னைக்கு கம்ப்யூட்டரில் கணிப்பொறியில் மின்னஞ்சலில் ஒரு தகவலை கேட்டு பெற முடியும் என்ற நிலையிலையும் இவங்க தொடர்றாங்க. இது உலக மகா உருட்டுன்னு நம்ம நினச்சிட்டு அடுத்த நிலைக்கு வந்தோம்னா, அடுத்து கலைஞரின் பெயரில் ஆஸ்திரிய நாடு ஒரு தபால் தலையை வெளியிட்டுச்சு. கலைஞரினுடைய மக்கள் சேவையை, அரசியல் சேவையை பாராட்டி ஆஸ்திரிய நாடு ஒரு தபால் தலையை வெளியிட்டுச்சுன்னா அடுத்த உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, தபால் தலை ஒரு அரசாங்கத்திற்கு உட்பட்டது, ஒரு அரசாங்கமே தபால் தலையை வெளியிடுகிறது. அந்த அளவுக்கு என்னடா இங்கே கட்டுமரம் கள்ள தோணின்னு அந்த ஆளை காலி பண்ணிட்டு அந்த ஆள் செய்த எல்லா சேட்டைகளையும் நம்ம வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஆஸ்திரிய நாட்டுக்கு என்னடா வேண்டுதல் இவங்களுக்கு தபால் தலையை வெளியிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரிய நாட்டினுடைய தபால் தலையை வெளியிடுகின்ற அஞ்சல் துறை நிறுவனத்திற்கு ஒரு மின்னஞ்சலை அனுப்பி நம்ம கிட்ட இருக்கின்ற ஆர்வலர்கள் கேட்கும்போது தான் தெரியுது, ஆமாங்க, இவர் கலைஞர் கருணாநிதியினுடைய 89வது பிறந்த நாளுக்கு நாங்கள் ஒரு தபால் தலையை வெளியிட்டோம். அது ஒன்றும் சிக்கல் இல்லை. நாங்கள் சொல்லுகின்ற வங்கி கணக்கு எண்ணிற்கு ஒரு 3000 ரூபாய், அதாவது உங்கள் நாட்டு மதிப்பீட்டில் உள்ள ரூபாயில் ஒரு 3000 ரூபாயை அனுப்பி வச்சுட்டிங்கன்னா உங்களுடைய புகைப்படத்திலையும் ஒரு தபால் தலையை வெளியிட்டுடலாம். ஆஸ்திரிய நாட்டை பொறுத்தவரையிலையும் யார் இந்த தபால் தலைக்கு 3000 ரூபாய் பணத்தை கட்டுறாங்களோ அவங்க பேரில் ஒரு தபால் தலையை வெளியிடுவது எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன பிறகுதான் இவங்க இங்கேருந்து ஒரு தபால் தலையை வெளியிடுவதற்காக 3000 ரூபாயை ஆஸ்திரிய நாட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு கலைஞர் 89 அப்படிங்கிற ஒரு தபால் தலையை இவங்களே வடிவமைச்சு அங்கே அனுப்பிட்டு அவங்கள வெளியிட சொன்ன கதை தெரிஞ்சது. இதுவும் அதாவது பெரியார் உருட்டு, யுனெஸ்கோ உருட்டு காலியானவொன்னே அடுத்து கலைஞர் உருட்டுனாங்க, அதுவும் காலியாயிடுச்சு. அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா சரி பெரியார் உருட்டு போயிருச்சு, கலைஞர் உருட்டு போயிருச்சுன்னு 2ஆம் கருணாநிதி என்று சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களினுடைய சேவையை பாராட்டி ஆப்பிரிக்க பழங்குடியினராக இருக்கின்ற எத்தியோப்பிய பழங்குடியினர் பழங்குடியினருக்கு சேவை செய்த ஸ்டாலின் அவர்களை பாராட்டி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டு, பெரிய உருட்டு. அது தமிழ்நாட்டில் எல்லா இணையதளத்திலையும் வைரல் ஆகிட்டு இருக்குது. ஒருவேளை இவர் பழங்குடியினருக்கு எது செஞ்சுட்டாரோ அப்படின்னு நினச்சி சரி உண்மையிலேயே ஆப்பிரிக்கர்களுக்கு ஸ்டாலின் குறித்து பழங்குடியினருக்கு செய்த சேவை குறித்து என்னடா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு என்னடா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நாம் சாட்டை துரைமுருகன் அவர் ஒரு 3000 ரூபாயோ 5000 ரூபாயோ அவர்களுக்கு காசை அனுப்பி வச்சு அவர் படத்தை அனுப்பி வச்சு என்னோட பேர்லேயும் ஒரு வீடியோவை வெளியிடுங்கன்னு சொன்னால் கருணாநிதி பேரில் வெளியிட்ட வீடியோவை விட டாப் கிளாஸில் ஒரு வீடியோவை சாட்டை துரைமுருகன் படத்தை வச்சு வெளியிட்டுட்டாங்க. அப்போ இது என்ன தெரியுது, இவங்க காசு கொடுத்தா எத்தியோப்பிய பழங்குடியினருக்கு காசு கொடுத்தா யார் பேரில் வேணாலும் நடனமாடி ஃபோட்டோவை வச்சு முத்தம் கொடுத்து அவங்க கொண்டாடுவாங்க, அது அவங்களுடைய ஒரு தொழிலாகவே வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அப்போது பெரியார் உருட்டு போச்சு, கலைஞர் உருட்டு போச்சு, மு.க. ஸ்டாலின் உருட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது தான் புதிதாக ஒரு உருட்டு வந்திருக்கு. இன்றைய நாளில்
இங்கிலாந்து நாட்டினுடைய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகமே முன் ஈவேராவினுடைய திருவுருவ படத்தை திறந்து வைப்பதற்கு மு.க.ஸ்டாலின் அவர்களை அழைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தடாபடலாக இங்கே பேசி இணையதளத்தெல்லாம் பரப்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் அந்த கட்சியிலேயே இருந்து வெளியில் போன ஒருத்தர் ஆக்ஸ்போர்டு கல்வி குழுமத்திற்கு ஒரு மின்னஞ்சலை அனுப்பி இது இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, இதெல்லாம் உண்மையா, இதில் என்ன நடக்குது, ஈவேராவினுடைய படத்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் நிறுவ போறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கும் பொழுது அவங்க ஒரு நீளமான மின்னஞ்சலை அனுப்பி வச்சுட்டாங்க. என்னடா நீளமான மின்னஞ்சலை அனுப்பி வச்சிருக்கிறாங்க, அதில் என்னடா சொல்லியிருக்கிறாங்கன்னா, இங்கே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் பல்வேறு கருத்தரங்கு அறைகள் இருக்கின்றது. நீங்கள் இந்த இங்கிலாந்தினுடைய பண மதிப்பில் 250 பவுண்டு நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா 4 மணி நேரம் அந்த வளாகத்தில் நீங்கள் கருத்தரங்குகளை நடத்துவதற்கு, ஒரு மீட்டிங் ஹால் நடத்துவதற்கு, ஒரு மீட்டிங்கை நடத்துவதற்கு நாங்கள் அனுமதிச்சிருவோம். 250 பவுண்ட், அதற்கு எவ்வளோ, 250 பவுண்டு நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 மணி நேரத்திற்கு வாடகை அரங்கு கொடுக்கப்படும். இப்போ என்ன தெரியுமா செஞ்சுருக்கிறாங்க, அதே போல் நாங்கள் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய குழுமத்தின் அடிப்படையில் தமிழக முதல்வராக இருக்கின்ற மு.க.ஸ்டாலின் அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் நாங்கள் அழைக்கவில்லை. பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகத்திலிருந்து எந்த அழைப்பும் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு செல்லவில்லை. அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற வளாகத்தில் இருக்கின்ற பல்வேறு கருத்தரங்கு அறைகளில் ஒரே ஒரு அறையை மட்டும் அங்கே இருக்கின்ற உடன்பிறப்புகள் வாடகைக்கு எடுத்து இங்கிருந்து ஒரு படத்தை அனுப்பி வச்சு அந்த அறைக்குள்ளே நீங்கள் இப்போ ஈவேராவின் படம் இல்லை, சில்கு சிமிதா படத்தை கூட நீங்கள் அந்த இடத்துல திறந்து வைக்கலாம். அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஈவேராவின் படம் மட்டுமல்ல, மெர்லின் மன்றோ படம், இன்னும் நீங்கள் ஏன் படம், ஓன் படம், எந்த படமாக இருந்தாலும் அவங்களுக்கு அங்கே பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு தேவை பொறுத்தவரையிலையும் 250 பவுண்டு 4 மணி நேரத்துக்குள்ளே அந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுறது, இங்கே தோட்டாதரணியினுடைய கைவண்ணத்தில் உருவான இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் அப்படியே விட்டுட்டு வந்தீங்கன்னா அவங்க அந்த படத்தை எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுருவாங்க. என்ன கிளீனிங் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ தான் கிளீனிங் ஒர்க் 4 மணி நேரம் முடிஞ்ச பிறகு அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் கருத்தரங்கு நடைபெற்ற பிறகு கருத்தரங்கில் போட்டுட்டு போன குப்பைகளெல்லாம் எடுத்து கிளீனிங் ஒர்க் பண்ணும் பொழுது இந்த படத்தை நீங்கள் அங்கேயே வச்சுட்டு வந்தீங்கன்னா எல்லாத்தையும் கூட்டி குப்பையோடு சேர்த்து கிளீனிங் ஒர்க்கு பண்ணிடுவாங்க. இதுதான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்து கொண்டு இருப்பது. இப்போ இதில் இங்கே என்ன வாழும் பெரியாருங்கிறாங்க, அவங்கிறாங்க, இவங்கிறாங்க, பல்கலைக்கழக நிர்வாகமே எங்களை அழைச்சதுங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பல்கலைக்கழக நிர்வாகமே வெளியில் வந்துருச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தான் லண்டன் பார்லிமெண்ட்டில் கோபாலசாமி பேசுகிறார் அப்படின்னு எல்லாம் ஒரு இதை போட்டாங்க. அதுக்கு முன்னாடி அது என்னன்னா, அதே போல் இங்கே 250 பவுண்டு வாடகைன்னா அங்கே ஒரு 300 பவுண்டு அந்த பார்லிமெண்ட் வளாகத்தில் இருக்கின்ற கான்ஃபரன்ஸ் காலில் எந்த பொலிட்டிக்கல் லீடர் வேணாலும் போய் பேசிக்கலாங்கிற ஒரு நிலை. அப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம்ல, இது எல்லாமே ஆதாரம் உள்ள செய்திகள். இவர்கள் உருட்டிய உருட்டுகளினுடைய போக்கு. அப்புறம் ஏன் நீங்கள் ஒரு காலகட்டத்தில் ஓரளவு கல்வி அறிவு பெறாத சமுதாயத்தின் இருந்த பொழுது நீங்கள் உருட்டிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு பின்னாடியே போய் அது செஞ்சது சரியா தவறா என்று பார்க்கின்ற அளவிற்கு தகவல் தொழில்நுட்பம் பெருகி போன இந்த காலகட்டத்திலையும் இந்த உருட்டுறது மிக மிக கேவலமாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மாநிலத்தின் முதல்வரே போய் அங்கே ஒரு தன்னையை அவர்களே அழைத்து நாங்கள் போய் சென்று இந்த பெரிய புகழை உடைய இந்த நிகழ்வை நடத்துகிறோங்கிற மாதிரி பேசுறது, பதிவு போடுறதெல்லாம் மிக மிக அயோக்கியத்தனம், மிக மிக அருவருப்பானது என்பதை பதிவு செய்து இந்த செயல்பாடு இருக்கு இல்லையா, இந்த செயல்பாடு கோயில் படத்தில் போட்டியில் வெல்ல முடியாத வடிவேல் முனியப்பன் பாத்திர கடையில் போய் கப்புக்கு காசு கொடுத்து வாங்கி அதில் பேரை பதிவு பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அந்த செயலுக்கு ஈடானது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.